விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து கோவை மாநக வீதி மற்றும் தெலுங்கு வீதி சந்திப்பில் இந்து முன்னணி சார்பில் 27ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா தயால் ஆட்டோ ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. காலையில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை விழா மற்றும் கணபதி ஹோமம், அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் மிக விமரிசையாக நடைபெற்றது. இதில் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விநாயகரை தரிசித்து அருள் பெற்றார். தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் தரிசித்து அருள் பெற்றனர். காலை மாலை வேளைகளில் சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. 3ஆம் நாளில் அறுசுவை விருந்துடன் மாபெரும் சம்பந்தி அன்னதானம் நடைபெற்றது. இதில் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்டோர் உண்டு மகிழ்ந்தனர். இதுகுறித்து நிர்வாகிகள் தெரிவிக்கையில், இந்த பகுதியில் இந்து முன்னணி சார்பில் 27ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வானதி சீனிவாசன் எம்எல்ஏ வருகை புரிந்து விநாயகரை தரிசித்து சென்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், விநாயகரின் அருளினால் 27 ஆண்டுகள் மட்டுமல்ல, இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து விநாயகர் வைப்போம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தனர். மேலும் எங்களுக்கு உறுதுணையாக தொடர்ந்து ஆதரவளித்து வரும் இந்த பகுதி மக்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளையே தெரிவித்துக் கொள்கிறோம் என்றனர். இந்நிகழ்ச்சியில் விழா குழுவினர்கள் கண்ணன், மாரி, வினோத், ஆறுமுகம் மற்றும் பக்தர்கள், பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.